ராமாயணம் தொடர் சொற்பொழிவின் நிறைவு நாளான இன்றைய தினத்தில் முடியிழந்த ராவணன் முடிசூடிய ராகவன் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இலங்கை வேந்தனாகிய ராவணன் அழிவுபட்ட அந்த பகுதியையும் ராமபிரான் அயோத்தியின் அரசனாக முடிசூடிய அந்த பகுதியையும் இன்றைய தினம் நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். கொஞ்சம் கதையோட்டத்தோடு சேர்ந்து சில முக்கியமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் விரிவாக பார்த்து கதையோட்டத்தோடு போகலாம் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன்னால் ராமநவமி நாளான இன்றைய தினம் நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு அளித்திருக்கக்கூடிய கீதா பவன நிர்வாகஸ்தர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மகிழ்வான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக எப்போதும் நான் பேசி முடித்தவுடன் என்னை ஊக்கப்படுத்தும் வகையில் இன்றைய பேச்சு, இன்றைய உரை மிக சிறப்பாக இருந்தது என்று சொல்லி ஊக்கப்படுத்தக்கூடிய தலைவர் திரு NMR சந்திரகாந்தன் ஐயா அவர்களுக்கும், எப்போதும் என்னுடைய உரையை கடைசி வரிசையில் அமர்ந்து கேட்டாலும் முக்கியமான இடங்களில் மெல்ல தனக்குள்ளேயே சிரிக்கக்கூடிய உபதலைவர் ஜனார்த்தனன் பாபு அவர்களுக்கும், என்னை இந்த கீதா பவனத்திற்கு அறிமுகம் செய்த கீதா பாரதி அம்மையார், இன்றைய தினம் ராமநவமியின் பொருட்டு நடன கோபால நாயகி மந்திரில் அம்மையார் அவர்களுடைய உரை அமையவிருக்கின்றது. எனவே அவர்களுக்கும், என்னை அணுகி இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை ஆயத்தப்படுத்திய கௌரவ காரியதர்சிகளாக விளங்கக்கூடிய வேணுகோபாலன் ஐயா அவர்களுக்கும், மீராபே அவர்களுக்கும், நிர்வாக குழு அங்கத்தினர்களாக வீற்றிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், எப்போதும் எனக்கு எதிரே வந்து அமர்ந்து எனக்கு பலம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எனது கல்லூரியின் தாளாளர் அம்மா ஜனரஞ்சனி பாயம்மா அவர்களுக்கும், VN சாமி ஐயா அவருக்கும் என்று இந்த அவையில் வீற்றிருக்கக்கூடிய ஆஸ்திக பெரியோர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நேரடியாக நாம் தலைப்பிற்குள் சென்று விடலாம் என்று நினைக்கின்றேன். முடியிழந்த ராவணன் முடிசூடிய ராகவன். நேற்றைய தினம் அனுமன் இலங்கையை எரித்துவிட்டு வெற்றி முழக்கத்தோடு கிஷ்கிந்தைக்கு திரும்பி ராமபிரானிடத்தில் சீதா பிராட்டியை கண்ட அந்த வரலாற்றை எல்லாம் மிக அழகாக எடுத்து கூறி இருக்கக்கூடிய அந்த பகுதியை நாம் நேற்றைய தினம் சிந்தித்தோம். இன்றைய தினம் இலங்கை எரியூட்டப்பட்ட பின்னதாக ராவணனுடைய செயல் எப்படி இருந்தது, அங்கே என்ன நடந்தது, போருக்கான புயல் எப்படி மையம் கொண்டது என்பது குறித்து சிந்தித்து, தொடர்ந்து ராவணன் யாரையெல்லாம் இழந்தார், எதையெல்லாம் இழந்தார், முடிவில் தன்னையே இழந்த அந்த ராவணனுடைய நிலை தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையை நிலைநாட்டுவதாக ராமபிரான் திருமுடி சூட்டுவதாக இன்றைய தினம் என்னுடைய உரையானது நிறைவு பெற இருக்கின்றது. நேற்றைய தினம் பார்த்தோம், ஒரு குரங்கு வந்தது. ராவணனை பொறுத்த அளவில் இலங்கையில் ஒரு குரங்கு வந்தது. சுட்டது குரங்கு, கெட்டது கடிநகர், பட்டது சுற்றமும் நட்பும், கிட்டியது இழிவும் பழியும் என்று சொல்லக்கூடிய நிலையில் மிகவும் சினத்தோடு இருந்தார் ராவணன். மேலும் சூர்பனகை தன்னுடைய காதையும் மூக்கையும் அறுபட்டு வந்தால், கரன் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார். இத்துணையும் நடந்தது மானிடர்களாலும் வானரங்களாலும் என்பதை நினைத்து நினைத்து அவருக்கு இழிவு மேலிட்டது ராவணனுக்கு. எப்படியாவது இவர்களை எல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சபையை கூட்டி மிகப்பெரிய சிந்தனை செய்யப்பட்டது. முக்கியமானவர்கள் மட்டும் சபைக்கு உள்ளே இருந்தார்கள், மற்ற உறவினர்கள் என்று அனைவரும் வெளியேற்றப்பட்டார்கள். இந்த நிலையில் ராமனோடு போர் செய்து அவரை வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில் போருக்காக ஆயத்தமாகிறார் ராவணன். இப்படி போருக்கு ஆயத்தமாகக்கூடிய நிலைப்பாட்டில் ராவணனோடு உடன் பிறந்த தம்பியாக இருக்கக்கூடிய விபீடனன் அதை தடுக்கிறார். ராவணனுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்கிறார். ராவணனோடு பிறந்த கும்பகர்ணனும் சரி, விபீடனனும் சரி, இருவரும் நல்ல அரக்கர்களாக இருக்கிறார்கள். அரக்கர் குலத்திலேயே பிறந்திருந்தாலும் கூட அரக்கத்தன்மை இல்லாத நல்லவர்களாக காட்சி தருகிறார்கள். எனவே விபீடனன் தடுத்து பார்க்கிறார், இந்த போர் என்பது வேண்டாம், இலங்கையை எரித்தது ஒரு குரங்கு அல்ல,
இலங்கையை எரித்திருப்பது சீதையினுடைய கற்பு என்று சொல்கிறார். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வன்கொடுமைக்கு நான் துணை வரமாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிடுகிறார் விபீடனன். மனிதனால் உங்களுக்கு அழிவு என்று ஏற்கனவே உங்களுக்கு விதி இருக்கின்றது, நான் அதையும் நினைவுறுத்துகிறேன் என்று சீதையை விட்டு விடுமாறு, ராமபிரானிடத்தில் ஒப்படைத்து விடுமாறு பலவாறு எச்சரிக்கை செய்கிறார் விபீடனன். ஆனால் ராவணனுடைய செவிகளில் எதுவும் ஏறவில்லை. ராவணனுடைய புத்தியில் எப்படியாவது ராமனை அழிக்க வேண்டும், சீதா பிராட்டியை அடைய வேண்டும், இதை தவிர்த்து வேறு எதுவும் ராவணனுடைய புத்தியில் ஏறவில்லை. அந்த நிலைப்பாட்டில் தான் விபீடனனை துரத்தி விடுகிறார். நீ அரக்கர் குலத்திற்கே இழிவாக வந்து பிறந்திருக்கிறாய் என்று சொல்லி விபீடனனை துரத்தி விடுகிறார். விபீடனனுக்கு இப்போது என்ன சிந்தனை வந்தது? அண்ணனாகவே இருந்தாலும் அதர்ம வழியில் செல்லக்கூடியவராக ராவணன் இருக்கிறார். எனவே இங்கே இருப்பதை காட்டிலும் ராமபிரானிடத்தில் சென்று சரணாகதி அடைவதே மேல் என்கின்ற நோக்கத்தோடு ராமபிரானிடத்தில் செல்கிறார். கொஞ்சம் தயக்கம் இருக்கத்தானே செய்யும். ஏனென்றால் விபீடனன் ராவணனுடைய சொந்த தம்பி, எப்படி ஏற்றுக்கொள்வார் ராமபிரான் என்று பல தயக்கங்களோடு, பகைவருடைய களத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவனை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ராமபிரான் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா, ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்று பல தயக்கத்தோடு மெல்ல 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 ராமபிரானை அணுகுவதற்காக அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவருக்கு உற்ற அமைச்சர்கள் 4 பேர் இருப்பார்கள் அல்லவா? இன்றைக்கு கூட நடக்கிறது தானே கட்சி தாவல் என்பது. இருவருக்கு இடையே போர் நடக்கிறது, அரசர்களுக்கு இடையே போர் நடக்கிறது என்றால் இந்த கட்சி தாவலை அன்றே தொடங்கி வைத்து விட்டார் விபீடனன் என்றுதான் சொல்ல வேண்டும். கட்சி தாவல் அரசியலில் தர்மமாகவே பார்க்கப்படுகிறது இன்று வரையிலும் கூட. ஏனென்றால் யார் தர்மத்தோடு செயல்படுகிறார்களோ அவர்களுடைய கட்சியில் சென்று சேருவது என்பது பெரிய இழிவான செயல் எல்லாம் இல்லை. எனவே தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைத்தான் ஒரு தம்பி. மற்றொரு தம்பியோ செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக அண்ணனின் பக்கம் நின்றான். அவரையும் நாம் இன்றைய தினம் பார்க்க போகின்றோம். எனவே விபீஷணனுக்கு ராமபிரான் அந்த சரணாகதியை கொடுத்தது, அந்த சரணாகதி தத்துவத்தை நமக்கு விளக்கக்கூடியதாக இந்த யுத்த காண்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. பொது விபீடனன் உள்ளே செல்கிறார். சில வானரர்கள் விபீடனனை பார்க்கிறார்கள். இவர் ராவணனுடைய தம்பி ஆயிற்றே, இவருக்கு இங்கே என்ன வேலை, இவரை கொன்று விடுவோம், ஏதோ சதி திட்டத்தோடு இங்கே உள்ளே வருகிறார் என்று கொன்று விடலாம் என்று வானர வீரர்கள் சிலர் போகிறார்கள். அந்த வானர வீரர்களுள் ஒரு சில வீரர்கள் அங்க லட்சணத்தை பார்த்து, அவர்களுடைய முக லட்சணத்தை பார்த்து இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று ஆராய்ந்து துணியக்கூடிய திறனுடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே சில வானரர்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய முகத்தை பார்க்கிறார்கள். இந்த முகத்தில் அரக்கர்களுக்கான கொடுமையான அந்த முகமாக இது தெரியவில்லை, இந்த முகத்தில் ஏதோ அருள் நிரம்பி இருக்கின்றது, எனவே நாம் அவசரப்பட்டு இவரை ஒன்றும் செய்துவிட வேண்டாம் என்று நேரடியாக ராமபிரானிடத்தில் அழைத்து செல்கிறார்கள். ராமபிரானிடத்தில் நான் உங்களை சரணடைவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பொது ராமபிரானோடு யாரெல்லாம் இருக்கிறார்கள்? ஒரு புறம் சுக்ரீவன் இருக்கிறான், அந்த வானர படைகளுக்கு எல்லாம் தலைவனாக, கிஷ்கிந்தையின் அரசனாக. இன்னொரு புறம் வயோதிகத்தை அடைந்திருக்கக்கூடிய, பெரும் பக்குவ நிலையை அடைந்திருக்கக்கூடிய சம்பாதி இருக்கிறார், அனுமன் இருக்கிறார், நலன் நீலன் என்று, அங்கதன் என்று பெரும் வானர படைகள் படை தலைவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். போது சுக்ரீவன் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? தன்னுடைய சொந்த அண்ணனுக்கே துரோகம் செய்துவிட்டு இவர் இங்கே வந்திருக்கிறார், இந்த துரோகியை நம்பாதீர்கள். சொல்வது யார்? சொந்த அண்ணனையே கொன்றுவிட்டு ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்ரீவன் என்ன சொல்கிறார்? இவரை எப்படி நம்புவது? தன்னுடைய சொந்த அண்ணனையே இவர் எதிர்த்து இங்கே வந்திருக்கிறார் என்றால் இவர் ஒரு துரோகி என்று சொல்கிறார். அடுத்து சம்பாதி என்ன சொல்கிறார்? அவர் கொஞ்சம் பக்குவ நிலை அடைந்திருக்கக்கூடியவர், கொஞ்சம் ஜாதியை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் என்ன சொல்கிறார்? இவர் என்ன இருந்தாலும் அரக்க ஜாதியை சேர்ந்தவர், இவரை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? அந்த பொன்மான் வந்தது அல்லவா மாரீசன் வடிவில், அது போல ஒரு நல்ல மானிடன் வேடத்தில், நல்ல மகன் வேடத்தில் இவன் வந்திருக்கின்றான்,
எனவே இவரை நம்ப வேண்டாம் என்று சொல்லி சம்பாதியும் சொல்கிறார். நீலன் என்ன சொல்கிறான்? இவர் ஒரு ஓட்டை படகு, நமக்கு எதற்கும் உதவ மாட்டான், இவன் எதற்கு என்று நீலனும் புறக்கணிக்கிறான். இப்போது ராமபிரான் அனுமனை பார்க்கிறார். ஏனென்றால் இலங்கைக்கு சென்று வந்திருக்கக்கூடியவர் யார்? ராமதூதனாக சென்று வந்திருக்கக்கூடியது அனுமன். எனவே அனுமனை பார்த்து இவரை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா என்று குறிப்பினால் அறிந்த அனுமன் பதில் சொல்கிறார். கல்லாத அரக்கர்களின் மத்தியில் வெள்ளை மனம் படைத்த ஒருவர் உண்டு என்றால் அவர் இந்த விபீடனன் என்று சொல்கிறார். நான் தூதுவனாக சென்றிருந்த பொழுது நான் உயிரோடு தப்பி பிழைத்து இங்கே வந்திருக்கின்றேன் என்றால் அதற்கும் இந்த நல்லவன்தான் காரணம் என்று சொல்கிறார். பகைவர்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய பண்புடைய ஒரு மனிதன், மேலும் இவருடைய மகள் திரிசடைதான் சீதா பிராட்டிக்கு உற்ற துணையாக இருந்து ஆறுதல் சொல்லி வருபவள் என்று விபீடனன் பக்கத்து நியாயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி ஏற்க சொல்கிறார். இப்போது ராமபிரான் நடுவு நிலைமையானவர். வானர படைகளில் சிலர் இவரை ஏற்க வேண்டாம், இவர் துரோகி, அண்ணனுக்கே இப்படி துரோகம் செய்துவிட்டு வருகிறார், இவர் என்ன இருந்தாலும் அரக்கர் குலத்தை சார்ந்தவர் என்று ஒரு பக்கம் சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் அனுமன் இவருடைய நல்ல சிந்தனைகளை எல்லாம் எடுத்து சொல்கிறார். ராமபிரானுக்கு என்ன சிந்தனை, அவர் என்ன சொன்னார் என்று பார்த்தால் வியப்பாக இருக்கின்றது. இன்று வந்தான் என்று உண்டோ, அவன் இன்றைக்கு ஏன் வர வேண்டும்? தூதுவனாக நான் சென்ற அன்றைக்கே வந்திருக்கலாமே என்று அனுமனோடு இருக்கக்கூடிய சில வானரர்கள், என்றைக்கு அனுமன் தூது சென்றானோ அப்பதே வந்திருக்கலாமே, முன்னமே வந்து இங்கே சேர்ந்திருக்கலாமே என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இன்று வருகிறார் என்றால் இது ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது, போர் நடக்க போவதை அறிந்துவிட்டு இந்த பக்கம் வந்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்போது சொல்கிறார் ராமபிரான், இன்று வந்தான் என்று உண்டோ, எந்தையை யாயை முன்னை கொன்று வந்தான் என்று உண்டோ, அடைக்கலம் கூறுகின்றான். இவன் இன்று வந்தால் என்ன, முதலில் என்னுடைய தந்தையையும் தாயையும் கொன்றவனாக இருந்தால் என்ன? இதற்கு முன் என்னுடைய தந்தையையும் தாயையும் கொன்று வந்தவனாக இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். ஏனென்றால் இவன் சரணாகதி என்று வந்து காலில் விழுகிறார். நாம் எப்பேற்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் கூட அந்த பாவங்களை உணர்ந்து நாம் இறைவனுடைய திருவடியில் வீழ்ந்தால் நமக்கு விமோச்சனம் உண்டு என்பதை சொல்லக்கூடிய அற்புதமான தத்துவம் சொல்லக்கூடிய பகுதியாக இது இருக்கின்றது. இன்று வந்தான் என்று உண்டோ, எந்தையை யாயை முன்னை கொன்று வந்தான் என்று உண்டோ, அடைக்கலம் கூறுகின்றான். துன்றி வந்து அன்பு செய்யும் துணைவனும் அவனே. தானாக வருகிறார், நாம் யாரும் அவரை தேடி செல்லவில்லை. எனவே இவரை ஏற்றுக்கொள்வதுதான் தர்மம் என்று சொல்லி விபீடனை ராமபிரான் ஏற்றுக்கொள்கிறார். மேலும் துரோகம் என்று சொன்ன சுக்ரீவனை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உன் பார்வையில் இது துரோகமாக இருக்கலாம், தர்மத்தின் பார்வையில் பார்த்தால் இதுதான் அறம். ஏனென்றால் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அதர்மத்தின் பாதையில் சென்றால் அந்த பாதையில் நாம் சென்றால் அதுவல்ல தர்மம். முடிந்த வரையில் அதர்மத்தின் பாதையில் இருந்து அவர்களை தடுக்க வேண்டும். அப்படி தடுக்க முடியாவிட்டால் அவர்களிடமிருந்து விலகி வருவதுதான் அறம் என்று சொல்கிறார். யாராக இருந்தாலும் அவர்கள் செல்லக்கூடிய பாதை சரியில்லை என்றால் அவர்களிடம் இருந்து விலகி வந்தால் அதுதான் தர்மம், அதுதான் அறம் என்று சொல்கிறார். எனவே அண்ணனே ஆனாலும் கூட ராவணனுடைய பாவ செயலுக்கு எல்லாம் உடன்படாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய விபீடனன் உண்மையில் உத்தமன் என்று சொல்கிறார். உறவை விட மேலான ஒன்று இருக்கும் என்றால் அது தர்மம் என்று சொல்கிறார். எனவே இவருக்கு அடைக்கலம் தருவதுதான் முறை. அடைக்கலம் மட்டும் அல்ல, அந்த ராவணனை வென்று இலங்கை அரசையும் நான் இவருடைய கையில் ஒப்படைப்பேன் என்று சொல்கிறார். எனவே அடைக்கலம் வந்தவருக்கு தக்க செல்வத்தை கொடுத்து தக்க மதிப்பை கொடுத்து காக்க வேண்டியதுதான் கடன் என்று மிக சிறப்பாக இங்கே நமக்கு சொல்லக்கூடிய தத்துவமாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் விபீடனன் தன்னுடைய அரசு, தன்னுடைய பதவி, ராவணனோடு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தார். தேவர்கள் எல்லாம் இவர்களுடைய அடிவருட உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவ்வளவு பெரிய நாட்டை விட்டு, இவருக்காக இருக்கக்கூடிய செல்வங்களை விட்டு, இவருக்கான பதவியை விட்டு, இவருடைய குடும்பங்களை எல்லாம் விட்டு தர்மத்தின் பக்கம் வருகிறார். விபீடனனுடைய சரணாகதி என்பது அப்படிப்பட்டது.
நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் துறந்து விட்டு நாம் சரணாகதி அடைய வேண்டும். ஆனால் சுக்ரீவனுடைய அடைக்கலம் அப்படிப்பட்டதல்ல. சுக்ரீவனிடம் நாடு இல்லை, அரச பதவி இல்லை, தன்னுடைய குடும்பம் இல்லை. எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர் சரணாகதி அடைந்தார். இவர் எல்லாவற்றையும் துறந்து விட்டு சரணாகதி அடைந்தார். எனவே சுக்ரீவனுடைய அந்த சரணாகதியை காட்டிலும் ஒரு படி மேலே வைத்து எண்ணக்கூடியது இந்த விபீடனனுடைய சரணாகதி என்று, சரணாகதி தத்துவம் என்றே இவருடைய சரணாகதியை சொல்லுவார்கள் பெரியவர்கள். எனவே இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார் ராமன். அதுதான் ஆச்சரியம். குகனோடும் ஐவரானோம். அங்கே படைக்கலன்களை எல்லாம் கொடுத்து, நாவாய்களை எல்லாம் கொடுத்து உதவி செய்தாரே குகன் கங்கையை கடப்பதற்கு. அந்த குகனை சந்தித்த பொழுது நால்வராக இருந்த நாங்கள், ராமன், லக்குவன், பரதன், சத்ருகனன் என்று நால்வராக இருந்த நாங்கள் குகனோடும் ஐவரானோம். முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவராவோம். இந்த மலைகளை எல்லாம் கடந்து வரக்கூடிய அந்த சூரியனின் மைந்தனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனோடு அறுவரானோம். எம்முளை அன்பின் வந்த அகன் அமர் காதலைய நின்னோடும் எழுவரானோம். இப்போது உன்னோடு சேர்த்து நாம் சகோதரர்கள் 7 ஆகிவிட்டோம். புகழ் அரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை என்று சொல்கிறார். தசரதன் பல புதல்வர்களை பெற்று பொலிவு பெற்றாராம். எந்தை என்று சொல்லவில்லை, நுந்தை என்று சொல்கிறார். பரதனையும் கைகேயியையும் மனைவி இல்லை, மகன் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். பரதனை ஏற்றுக்கொண்டு முடிந்த பின்னதாக தான் எந்தை என்று பெருமையாக பேசுவார் போலும். அதனால் விபீடனிடத்தில் சொல்லுகின்ற பொழுது, உன்னுடைய தந்தை தசரதன் பல புதல்வர்களை பெற்றுவிட்டார். பெற்ற புதல்வர்கள் 4, பெறாத புதல்வர்கள் உன்னோடு சேர்த்து 7 என்று பெருமை பேசுகிறார் இந்த இடத்தில். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இலங்கையில் இருக்கக்கூடிய ராவணனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூக்குமங்களை எல்லாம் சொல்லி தருகிறார். ராவணனை எப்படி வெல்வது, இலங்கை படை எப்படிப்பட்டது என்று பல்வேறு சூக்குமங்களை எல்லாம் ராமபிரானுக்கு சொல்லிக் கொடுக்க கூடியவராக இந்த விபீடனன் இருக்கிறார். எனவே இப்போது வருணதேவனை அழைத்து பார்க்கிறார்கள். எதற்கு என்றால், எப்படியாவது கடல் கடந்து இலங்கைக்கு செல்ல வேண்டும். எல்லா வானரப்படை வீரர்களும் ராமபிரான், இலக்குவன், அனுமன் என்ற அனைவரும் கடலுக்கு இந்த பக்கம் இருக்கிறார்கள். கடலை கடந்தால் தானே ராவணனை சென்று வெற்றி கொள்ள முடியும். அப்போது கடலை கடக்க வேண்டும். வருண பகவான் என்று சொல்லக்கூடியவர் கடலுக்கு தலைவனாக இருக்கிறார். தொல்காப்பியர் சொல்லுகின்ற பொழுதே, மாயோன் மேய காடுரை உலகம், சேயோன் மேய மைவரை உலகம், வேந்தன் மேய தீம்புணல் உலகம், வருணன் மேல பெருமனை உலகம், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே என்பார். என்ன அர்த்தம் என்றால், கடலும் கடல் சார்ந்த பகுதிக்கும் தெய்வமாக கடவுளாக போற்றப்படக்கூடியவர் வருணன் என்று பொருள். எனவே அந்த கடலை கடப்பதற்காக வருண பகவானை அழைத்து பார்க்கிறார். வர்ண பகவான் கடைசியில் பிரம்மாஸ்திரத்தை எய்திய பிறகுதான் வருகிறார். எனவே அவர் என்ன சொல்கிறார், ஒரு பாலத்தை அமைக்க வேண்டும், சேதுவை அமைக்க வேண்டும், அப்போதுதான் நாம் இலங்கைக்கு செல்ல முடியும் என்று சொல்கிறார். எனவே நலன் நீலன் என்று சொல்லக்கூடிய அவர்களை வைத்து சேது பந்தனம் கட்டுகிறார்கள். சேது என்று சொல்லக்கூடிய அந்த பாலத்தை அமைக்கிறார்கள். இலங்கைக்கும் இந்திய துணை கண்டத்துக்கும் இடையே குரங்கு படைகள் எல்லாம் நலனுடைய உதவியோடு பெரிய பெரிய மலைகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த பாலத்தை கட்டுகிறார்கள். இங்கே ராமநாம மகிமையை வால்மீகி சொல்லுவார். ராமபிரானே ஒரு ராமாயணத்தில் வரும். ராமபிரானே அந்த மலைகளை, குன்றாக இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு கற்களை எல்லாம் தூக்கி போடுகின்ற பொழுது மூழ்கி விட்டதாம். ஆனால் ராமநாமம் சொல்லி அந்த வானரப்படை போட்ட அந்த கற்கள் எல்லாம், அந்த மலைகள் எல்லாம் மூழ்காமல் மிதந்து பாலத்திற்கு வழிவகுத்ததாம். அதனால்தான் ஆண்டாள் நாச்சியார் பாடுகின்ற பொழுது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமனை பாடி என்று சொல்லவில்லை. உத்தமனை யாரால் பாட முடியும்? தோள் கண்டார் தோளே கண்டார் கதைதான். யாராலும் ராமபிரானுடைய சிறப்பையோ சௌந்தரியத்தையோ திருமாலுடைய அழகையோ பெருமையையோ முழுமையாக பாடிவிட முடியாது. அவருடைய பெயரை வேண்டுமானாலும் சொல்லலாம், நாராயணா, கோவிந்தா, அச்சுதா என்று அவருடைய பெயரை சொல்லலாம். அதனால்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்று உத்தமனாக இருக்கக்கூடிய அவருடைய பெயரைத்தான் நம்மால் பாட முடியும்.
எனவே ராமநாமத்தினுடைய அந்த மகிமை அப்பேற்பட்டது. நாம சங்கீர்த்தனம் செய்வதுதான் கலியுகத்தில் நாம் மோட்சி அடைவதற்கான முக்கியமான வழியாக இருக்கின்றது. சதா சர்வ காலமும் ராமநாமத்தை நாம் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். ராமநாமத்தில் அவ்வளவு மகிமை உண்டு என்று சொல்வார்கள். எனவே ராமநாமத்தினுடைய அந்த பெருமையை சொல்லுவதற்காகவே இந்த சேதுபந்தனம் என்று சொல்லக்கூடிய பகுதி அமைந்திருக்கின்றது. பகவானை விட பகவானுடைய திருநாமத்திற்கு ஆற்றல் அதிகம் என்பதை உணர்த்தக்கூடிய பகுதியாக இருப்பதால் தான் பிரகலாதன் பாடிக்கொண்டே இருந்தார். நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம், நாராயணா நாராயணா என்று பாடிக்கொண்டே இருந்தார். ராம நாமம் ஒரு வேதமாகவே போற்றப்படுகிறது. சிவவாக்கியர் பாடுகின்ற பொழுது பாடுவார், ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம ராம ராமவென்னும் நாமமே என்று சொல்வார். நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா கோணதேது குருவதேது கூறிடும் குழாமரே என்று சொல்லுவார். எனவே அப்புறத்திற்கும் அப்புறமாக நமக்கு பக்குவமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு நாமம் உண்டு என்றால் அது ராமநாமம் என்று பலரும் பாடி வைத்திருக்கின்றார்கள். எனவே ராவணனுடைய ஒற்றர்கள் இப்போது ராமபிரான் இருக்கக்கூடிய அந்த படையில் இருவர் நுழைந்து விட்டார்கள். இவர்கள் எப்படி போர் தொடுக்க போகிறார்கள், என்ன செய்யவிருக்கின்றார்கள் என்று பார்ப்பதற்காக இரு ஒற்றர்கள் உள்ளே வந்து விட்டார்கள். அவர்கள் தூதுவனாக இருக்கிறார் என்ற காரணத்தினால் ராமபிரான் அவர்களை அழிக்கவில்லை. விபீடனன் கண்டு கொண்டு விடுகிறார். வானர அந்த முகத்தோடு அந்த தோற்றத்தோடு குரங்குகளை போலவே அப்படியே அந்த ஒற்றர்கள் உள்ளே வந்தார்களாம். விபீடனனுக்கு அவர்களுடைய செய்கையை பார்த்து தெரிந்து விட்டது. இல்லை, இவர்கள் உண்மையான வானர வீரர்கள் அல்ல, இவர்களுடைய முகத்தில் அந்த அரக்கர்களினுடைய அந்த குணம் தெரிகின்றது என்று கண்டறிந்து விட்டார். ஆனாலும் கூட ராமபிரான் தூதுவனாக வந்திருக்கக்கூடியவர்கள், இவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம், இங்கே இருக்கக்கூடிய படைபலத்தை பற்றி அனைத்தையும் நீ சென்று உன்னுடைய மன்னனாகிய ராவணனிடத்தில் சொல் என்று ராமபிரான் எல்லாவற்றையும் சொல்லி அனுப்புகிறார். அதன் பிறகாக இங்கே இருந்து அங்கதன் செல்கிறார், தூதாக செல்கிறார். வாலியின் மகனாக இருக்கக்கூடிய அங்கதன் செல்கிறார். தந்தையை கொன்றவனுடனா நீ நட்பு வைத்திருக்கிறாய் என்று ராவணன் அங்கதனை பார்த்து கேட்கிறார். உன்னுடைய தந்தையை அழித்தவன் ஆயிற்றே அந்த ராமன், அவரோடா நீ கூட்டு சேர்ந்து இருக்கிறாய், அவரோடா நீ நட்பு வைத்திருக்கின்றாய்? பரவாயில்லை, இருக்கட்டும், கிஷ்கிந்தை நாட்டை சுக்ரீவனிடத்தில் இருந்து பறித்து உன்னிடத்தில் கொடுத்து விடுகிறேன், நீ என் பக்கம் இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். எனக்கு நீயும் வேண்டாம், உன்னுடைய நாடும் வேண்டாம். ஒன்று சீதா பிராட்டியை ராமபிரானிடத்தில் ஒப்படைத்து அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் அவரோடு போர் செய்து வெற்றி பெற வேண்டும். ஏதாவது ஒன்றை செய். ஒன்று போர், இல்லை என்றால் பிராட்டியை ஒப்படைப்பது. இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் பறந்து விடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அந்த முதல் போர் என்பது மூழ்கிறது. ராவணன் தானே செல்கிறார். முதல் போர் செய்யக்கூடிய அந்த நிலையில் இந்த வானர படைகளையும் இந்த அற்ப மானிடர்களையும் வெல்வதற்கு எதற்கு படைகள் என்று சிறிய படைகளை கொண்டு அவரே செல்கிறார். அவரே சென்று நேரடியாக ராமபிரானோடு போர் தொடுக்கிறார். ராமபிரானுடைய அம்பு, அந்த போரினுடைய செய்திகள் நீண்ட செய்தியாக இருக்கும், நாம் சுருக்கமாக இங்கே காண்போம். ராமனுடைய அந்த அம்பானது ராவணனுடைய அந்த மணிமுடியை கீழே விட செய்தது. ராவணன் கையில் இருக்கக்கூடிய வாள் போன்ற படை கருவிகள், தேர் என்று அத்துணையையும் இழந்து முதல் போரிலேயே நிராயுத பாணியாக நிற்கிறார் ராவணன். அவர் நினைத்திருந்தால், ராமபிரான் நினைத்திருந்தால் நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய அந்த ராவணனை ஒரே ஒரு அம்பினால் வெற்றி கொண்டிருக்க முடியும். அவர் அப்படி செய்யவில்லை. ராமபிரான் என்ன சொன்னாராம்? ஆழைய உனக்கு அமைந்தன மாருதம் அறைந்த பூளையாயின கண்டனை. ஒரு பெரிய காற்று வீசுகின்ற பொழுது பூளை பூக்கள் எல்லாம் காற்றில் காணாமல் போய்விடுமே, அது போல உன்னுடைய படையும் உன்னுடைய தவமும் உன்னுடைய வீரமும் உன்னுடைய வரமும் என்று அனைத்தும் காற்றில் அடித்து செல்லப்படக்கூடிய வேகத்தில் பூக்கள் காணாமல் போய்வது போல போய்விட்டன பார் என்று சொல்கிறார் ராமபிரான் ராவணனிடத்தில். சரி, பரவாயில்லை, இன்று போய் போருக்கு நாளை வா என நல்கினன்.
அவர் சொல்றார், ராமபிரான் சொன்னான், கூறினான், அறைந்தான், செப்பினான் என்று சொல்லவில்லை. போருக்கு இன்று போய் நாளை வா என நல்கினான். நல்குதல் என்றால் கொடுத்தல். அவருக்கு வாழ்க்கை பிச்சை கொடுத்திருக்கிறார் ராவணனுக்கு முதல் முறை போரில். எனவே இன்று போய் நாளை வா என நல்கினன் நாக இளம் கமுகின் வாழை தாவுரு கோசலை நாடுடை வள்ளல். கோசலை நாட்டை சேர்ந்த அந்த வள்ளலானவன் ராவணனுக்கு உயிர் பிச்சையை கொடுத்து அனுப்பி வைத்தாராம். இன்று போய் நாளை வா. அப்போதே ராவணன் பாதி செத்து விட்டான். எப்போது முதல் நாள் போரில் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் இழந்து, தன்னுடைய வலிமையை இழந்து நிராயுதபாணியாக நின்றாரே, அப்போதே அவர் செத்த பாம்புதான். ஆனாலும் அவருடைய அந்த வைராக்கியம் என்பது, அந்த அரக்கர்களுக்கே உரிய அந்த ராட்சச புக்தி என்பது அவரை விடவே இல்லை. அவர் போகிறார். அவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஒரே ஒரு கவலை அவருடைய மனதை வாட்டிக்கொண்டே இருந்தது. அவர் நினைத்தாராம், யார் யாரெல்லாம் சிரிப்பார்கள், சிரித்து விட்டு போகட்டும். வான் நகும், மண்ணும் எல்லாம் நகும், நெடுவயிர தோளான் நான் நகு, பகைஞர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான். அந்த வானம் சிரிக்குமே, இந்த பூமி சிரிக்குமே, அந்த பகைவர்கள் எல்லாம் சிரிப்பார்களே என்று அவர்கள் நாணுவார்கள். அவர் நாணவில்லையாம். வேறு எதற்கு அவர் நாணினாராம்? சானகி நகுவல் என்றே நாணத்தால் சாம்புகின்றான். எத்தனை பேர் நாணினாலும் பரவாயில்லை, வானம் சிரிக்கட்டும், அந்த பூமி சிரிக்கட்டும், யார் வேண்டுமானாலும் சிரிக்கட்டும், ஆனால் அந்த சீதா பிராட்டி சிரிப்பாளே என்று அவர் தன்னுடைய மனதில் நாணினானாம். அவருடைய மனதில் வெட்கம் கேவலமாக அவருக்கு இருந்ததாம். அவருடைய பகைவர்கள் சிரித்தால் கூட அவருக்கு அவ்வளவாக தெரியவில்லை. ஆனால் அவளுடைய கணவனை பற்றி அவ்வளவு சொன்னாலே இப்போது அவளே சிரிக்கும்படி ஆயிற்றே என்று நினைத்தாராம். அது மட்டுமல்ல, அவருடைய பாட்டனாக இருக்கக்கூடிய மாலியவானிடத்தில் சென்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ராமனுடைய வில்லானது மேருமலையை பிளக்கும். மாலியவானிடத்தில் சென்று இவர் சொல்கிறார், ராவணன் சொல்கிறார். யாருடைய பெருமையை பேசுகிறார்? ராமபிரானுடைய பெருமையை பேசுகிறார். ராமனுடைய வில்லாற்றல் எப்படிப்பட்ட தெரியுமா? ராமபிரானுடைய அந்த ஒற்றை வில்லானது அந்த மேருமலையையே பிளக்கும். கடல் நீரை எல்லாம் மொத்தமாக பருகிவிடும். ஆகாயத்தை ஊடுருவி ஆகாயத்திற்கு அப்பாலும் செல்லக்கூடியது ராமனுடைய வில் என்று தன்னுடைய பாட்டனிடம் போய் சொல்கிறார். இன்னும் ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்? போய் இனி தெரிவது என்னே, பொறையினால் உலகம் போலும் வேயென தகைய தோழி ராகவன் மேனி நோக்கி தீ என கொடிய வீர சேவகன் செய்கை கண்டால் நாயென தகுதும் அன்றே காமனும் நானும் மற்றையவரும் என்றார். அந்த சீதா பிராட்டி என்ன நினைப்பாளாம்? பூமியை போல பொறுமை உடையவளாம். அதனால்தான் பொறுமைக்கு உதாரணமாக என்ன சொல்வார்கள்? பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய்மனம் உண்டு. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று என்று சொல்லி வைத்தார்கள். எனவே அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இருக்கக்கூடிய அந்த பொறுமையோடு இருக்கக்கூடிய அந்த சீதா பிராட்டி மட்டும் ராமபிரானுடைய அந்த போரை பார்த்திருந்தால் என்னையும் அந்த மன்மதனையும், ஏன் மற்றவர்களையும் கூட ஒரு நாயாக கூட, ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாள் என்று சொல்கிறார். ராவணன் எதிரியாக இருக்கக்கூடிய ராவணனுக்கே ராமபிரானுடைய அந்த ஆற்றல், அந்த பெருமை, அவருடைய அழகு என்ற அவருடைய சௌந்தரியம் என்ற அத்துணையையும் கவர்ந்திருக்கு. எனவே ராவணன் ராமபிரானால் கவரப்பட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் மறுநாள் அவர்தான் போருக்கு செல்ல வேண்டும். இங்கே என்ன நடந்தது? கும்பகர்ணனை போருக்கு அனுப்புகிறார். மகோதரன் என்று சொல்லக்கூடியவருடைய அறிவுரைக்கு ஏற்ப மறுநாள் கும்பகர்ணனை போருக்கு அனுப்பிவிடலாம். அவர் ஒற்றை ஆளாக இருந்து இந்த மனிதர்களையும் அந்த வானர கூட்டங்களையும் ஒற்றை ஆளாக அவர் முடித்துவிட்டு அவர்களுடைய கதையை முடித்துவிட்டு வந்து விடுவார் என்று மகோதரன் அறிவுரை கூற கும்பகர்ணன் செல்கிறார். போருக்கு அவரை எழுப்புகிறார்கள். ஏனென்றால் தவம் செய்தார்கள். கும்பகர்ணம் ஒரு புறமும் ராவணன் இன்னொரு புறமும் என்று இருவரும் தவம் செய்தார்களாம்.
தவம் செய்கின்ற பொழுது கும்பகர்ணன் நித்தியத்துவ வரம் வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஒருவேளை அவர் அந்த வரத்தை மட்டும் பெற்றுவிட்டால் அந்த அரக்கர் குலத்திற்கே தேவர் குலத்திற்கே அழிவு காலம் வந்துவிடும் என்று நாவிற்கு உரியவளாகிய கலைமகளை சென்று வேண்டினார்களாம். எனவே அவர் வரம் கேட்கக்கூடிய அந்த தருவாயில் கலைமகளுடைய சரஸ்வதியினுடைய நாவில் அமர்ந்து கொண்டு எனக்கு நித்தியத்துவ வரம் வேண்டும் என்பதற்கு பதிலாக எனக்கு நித்திரைத்துவ வரம் வேண்டும் என்று கேட்டுவிட்டார். இங்கே ராவணனும் வரம் கேட்கிறார். என்ன வரம் கேட்கிறார்? தேவர்களால் அரக்கர்களால் யாராலும் படைக்கருவிகளால் யாராலும் எனக்கு மரணம் என்பது நேரக்கூடாது. மனிதர்கள் யார் என்னை வந்து கொல்வது? அற்ப மானுடர்களா என்னை கொல்லப் போகிறார்கள், அதை காட்டிலும் குரங்கு படைகளா என்னை கொன்றுவிடும் என்று இருவரை மட்டும் விட்டு வைத்தாராம். முதலில் சாகாத வரம் தான் கேட்டார். யாருக்கும் சாகாத வரம் எல்லாம் கொடுக்க முடியாது. எனவே இந்த இருவரை தவிர மற்ற யாராலும் நான் வெல்லப்படக்கூடாது, எனக்கு மரணம் நேரக்கூடாது என்று மிக புத்திசாலியாக வரம் கேட்டு விட்டதாக நினைத்து விட்டார். இங்கே கும்பகர்ணன் என்ன செய்தார்? நித்திரைத்துவ வரம் வேண்டும் என்று கேட்டு விட்டார். எனவே மீண்டும் போய் நாம் தவம் செய்து வரத்தை பெற்றுக் கொள்ளலாம். ராவணனுக்கு அது இல்லை. உடனடியாக வரத்தை மாற்றி கேட்டு விட்டார். சாகாவரம் கேட்டார், இல்லை கொடுக்க முடியாது என்றவுடன் மீண்டும் உடனடியாக தவம் செய்யாமலேயே கேட்டார். இங்கே கும்பகர்ணன் இல்லை இல்லை பரவாயில்லை, மீண்டும் இன்னொரு முறை நாம் தவத்தை செய்தே வரத்தை பெற்றுக்கொள்வோம் என்று நினைத்து தவம் செய்வதற்காக அமர்கிறார். தூக்கம் அப்படியே அவருக்கு சொக்கிக் கொள்கிறது. எனவே வரம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. எனவே வரம் கேட்கின்ற பொழுது கூட சரியான முறையில் அறவழியில் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு அறவானாக இருக்கக்கூடியவர் கும்பகர்ணன். இவர் எப்பேற்பட்டவர்? சதா சர்வ காலமும் உறங்கிக் கொண்டிருப்பார். 6 மாத காலம் உறங்குவது, பிறகு எழுவது, பிறகு உறங்குவது என்று. எனவே 1000 கிண்ணறர்களை விட்டு எழுப்பி பார்க்கிறார்கள். குதிரை, யாழி, யானை என்று பலவற்றையும் கொண்டு எழுப்பி எழுப்பி பார்க்கிறார்கள். அவர் எழுவதாக இல்லை. பாடல்களை எல்லாம் பாடுகிறார்கள். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கமாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்று கான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய் என்று எழுப்புகிறார்கள். இந்த பாட்டை ஏற்கனவே இந்த ராகத்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை? உறங்குகின்ற கும்பகர்ண உங்கமாய வாழ்வெல்லாம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இறங்குகின்ற தின்று கான் எழுந்திராய் எழுந்திராய், இச்சகத்து உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும். கம்பரிடத்தில் இருந்து சந்த நயத்தை கூட எப்படி அடுத்து வந்திருக்கக்கூடிய கவிஞர்கள் பாரதியார் போன்ற புலவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு இதே போல் இன்னும் ஒரு பாடல் கூட இருக்கும். ராமபிரானுடைய அந்த அழகை சொல்லுகின்ற பொழுது, வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய, மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று பாடுவார். அதை அப்படியே பாரதிதாசன், வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய, பொய்யே எனும் இடையாலொடு மிழையோ நொடும் போனான், மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா. அப்படியே அதே சந்தனயத்தை பயன்படுத்தி இருப்பார். எனவே இப்படியெல்லாம் பலவாறாக கும்பகர்ணனை எழுப்பி 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 பார்க்கிறார்கள். அவர் எழுவதாக இல்லை. கடைசியில் பெரிய உலக்கையை கொண்டு அப்படியே தட்டி 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 1000 பேர் சேர்ந்து கொண்டு அவரை எழுப்பினார்களாம். மெதுவாக அவர் எழுந்து அமர்ந்தாராம். போருக்கு தயாராக வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் என்ன கேட்டார்? கிட்டியதோ செரு, பகைமை வந்துவிட்டதா உனக்கு? கிழர் பொன் சீதையை சுட்டியதோ, அந்த சீதா பிராட்டியை நீ இன்னும் விடவில்லையா? அவள் எப்படிப்பட்டவள்? திட்டியின் விடமன்ன கற்பின் செல்வியை இன்னும் விட்டிலையோ, இது விதியின் எண்ணமே என்கிறார். சீதா பிராட்டி திருஷ்டி பாம்பு போன்றவளாம், திருஷ்டி விஷமுடைய பாம்பு. அவள் ஏறெடுத்து பார்த்தாலே நீ பஸ்பமாகி இருப்பாய். இன்னும் அவள் உன்னை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஒருத்தியை நீ இன்னுமா விடவில்லை? சரி, இது விதி, யாரால் இதை மாற்ற முடியும்? உன்னுடைய விதி இப்படி இருக்கின்றது என்று சொல்லி அறிவுரைகளை சொல்கிறார். சீதா பிராட்டியை போய் ராமபிரானிடத்தில் ஒப்படைத்து விடு, இதுதான் தர்மம், இதுதான் அறம் என்ற அறிவுரை சொல்லுகின்ற பொழுது ராவணன் சொன்னாராம், போருக்கு நீ செல்கிறாயா இல்லை நான் செல்லட்டுமா? நானே செல்கிறேன் என்று புறப்பட்டு போன போதுதான்
இனி யாராலும் இந்த விதியை மாற்ற முடியாது என்று கும்பகர்ணன் போருக்கு போய் நிற்கிறார். மிகப்பெரிய வீரம். கம்பன் சொல்லுகின்ற பொழுது கும்பகர்ணனுடைய அந்த தோல் எவ்வளவு பெரிய தோல் என்பதை சொல்லுவார். தோளோடு தோல் சேர தொடர்ந்து நோக்குறின் நாட்கள் பல கழியுமால். கும்பகர்ணனுடைய ஒரு தோளில் இருந்து இன்னொரு தோலை கண் இமைக்காமல் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் பல நாட்கள் கழியுமாம். அப்பேற்பட்ட வீரத்தோடு யாரும் இப்படி ஒரு பெரிய உருவத்தை இந்த உலகத்திலே, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயே இது போன்ற உருவம் படைத்தவர்கள் இருக்கவே முடியாது என்று ராமபிரானே கும்பகர்ணனை வியந்து பார்த்தாராம். கும்பகர்ணனுடைய ஆற்றலை எல்லாம் விபீடனன் சொல்கிறார். ராவணனுக்கு பின் பிறந்தவராக இருந்தாலும் கூட அந்த சீதா பிராட்டியை விட்டுவிட வேண்டும் என்று அறம் பேசுபவர் என்று சொல்கிறார். அப்போது சுக்ரீவன் சொல்கிறார், அப்படிப்பட்ட அரசீலர்கள் நம் பக்கம்தான் இருக்க வேண்டும், அவரை சென்று அழைத்து வா என்று விபீடனனை அனுப்புகிறார். அவரும் தன்னுடைய அண்ணனை போய் அழைத்து வரலாம் என்று போகின்ற பொழுது கும்பகர்ணன் நினைத்தாராம், ஐயோ விபீடனும் இந்த பக்கம் வந்து சேர்ந்து விட போகிறாரே, அறப்பெரும் துணைவரை விட்டு நீ இங்கே எங்கே வருகிறாய்? அறமே தன்னுடைய உருவமாக இருக்கக்கூடிய துணைவனாக, உனக்கு உற்ற துணைவனாக, உனக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பவனாக, உனக்கு சரணாகதி கொடுத்திருப்பவராக இருக்கக்கூடிய அந்த ராமபிரானை விட்டு நீ எங்கே வருகிறாய் என்று கேட்கிறார். இவர் வருவதோ இவரையும் அந்த பக்கத்தில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக. ஆனால் கும்பகர்ணன் என்ன நினைத்தாராம், ராமபிரான் இருக்கக்கூடிய அதை விட்டு மீண்டும் இங்கே வந்து சேரப்போகிறார் என்று நினைக்கிறார். இப்போதுதான் இல்லை இல்லை அண்ணா, நீயும் ராமபிரானிடத்தில் வந்து சேர வேண்டும், நிச்சயமாக உனக்கும் அடைக்கலம் கொடுப்பார். அடைக்கலம் மட்டுமல்ல, நீ எனக்கும் முன்னவன், ஆதலால் வெற்றி என்பது நிச்சயம். உனக்கு அரச பதவியையும் கொடுப்பார் ராமபிரான். இலங்கையினுடைய அரசு எனக்கு வேண்டாம், நீ அரசாழலாம், நீங்கள் எங்கள் பக்கத்தில் வந்து விடுங்கள், ராமன் பக்கத்தில் வந்து விடுங்கள் என்று சொன்ன போது சொன்னாராம். கும்பகர்ணன் சொன்ன அந்த வார்த்தை, நீர்கோல வாழ்வை நச்சி நெடுது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன். இந்த வாழ்க்கை, இந்த அரக்கர்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மனிதர்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? நீர்கோல வாழ்க்கை. தண்ணீரில் எழுதப்பட்ட, தண்ணீரில் போடப்பட்ட கோலம் போன்றது. இந்த வாழ்க்கையை நான் விரும்பி அந்த பக்கம் வர வேண்டுமா? நெடுது நாள் எனக்கு உணவு கொடுத்தார், மிக சிறப்பான வாழ்க்கையை கொடுத்தார், செஞ்சோற்று கடனுக்காக அங்கே இருந்தார். எப்படி கர்ணன் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்தாரோ அதே போல் கும்பகர்ணனும் அப்படித்தான். தன்னுடைய அண்ணன், அவ்வளவு நாள் என்னை பாசத்தோடு வளர்த்த அண்ணன், இவ்வளவு நாள் இந்த உடலை அவர் கொடுத்த அந்த உப்பினால், அவர் கொடுத்த அந்த உணவினால் இந்த உடல் வளர்ந்திருக்கின்றது. எப்படி நான் அவரை விட்டு வர முடியும்? இது எனக்கான தர்மம் அல்ல. நீர்கோல வாழ்வை நச்சி நெடுது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது. இப்போது போர்க்கோலம் கொடுத்து என் கையில் வாள் கொடுத்து இங்கே போர்க்களத்தில் அனுப்பி இருக்கிறார். அவருக்காக என்னுடைய உயிரை கொடுப்பேனே தவிர, ஏனென்றால் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? அற்ப வாழ்க்கை. அதனால்தான் பிற்காலத்து கவிஞர்கள் பாடினார்கள், மண் மீது காணும் யாவும் தண்ணீரில் போட்ட கோலம் நிலைக்காதம்மா, யாரோடு யார் வந்தது, நாம் போகும் போது யாரோடு யார் செல்வது. யாரும் சேர்ந்து வந்தவர்கள் கிடையாது, செல்லுகின்ற பொழுது யாரையும் உடன் அழைத்து செல்வது கிடையாது. அதனால்தான் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. நாம் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை தவிர்த்து வேறு எதுவும் நம்மோடு வராது. எனவே இப்பேற்பட்ட ஒரு அற்பமான இந்த வாழ்க்கைக்காக என்னுடைய சொந்த அண்ணனை விட்டுவிட்டு, இவ்வளவு காலம் என்னை வளர்த்தவரை விட்டுவிட்டு அந்த பக்கத்தில் வர சொல்கிறாயே, இது என்ன நியாயம் என்று கேட்கிறார். ஒருவர் தன்னுடைய அண்ணனை விட்டுவிட்டு ராமபிரானிடத்தில் சேர்ந்தார், அது தவறு இல்லை, அது தர்மம். சொந்த அண்ணனாகவே இருந்தாலும் அதர்மத்தின் பக்கம் நின்றார், அதனால் அது தர்மம். இது சொந்த அண்ணன் தான், ஆனாலும் அவர் மேல் இருக்கக்கூடிய அந்த பாசம், அவர் மேல் அவர் செய்த அந்த உதவி, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று சொல்வார்கள். மண்டினி ஞாழத்து வாழ்வோர்க்கெல்லாம் உணவு கொடுத்தோர், உயிர் கொடுத்தோர்.
யார் நமக்கு உணவு கொடுக்கிறார்களோ, யார் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறார்களோ அவர்கள் உயிர் கொடுத்தவர்களுக்கு சமமானவர்கள். அவருக்காக நான் என்னுடைய உயிரை விடுவேனே தவிர தர்மம் என்று சொல்லக்கூடிய ஒற்றை காரணத்தை வைத்து நான் எதிராளியின் பக்கம் வருவதாக இல்லை என்று சொல்கிறார். நீ செல், உனக்கான அறம் என்பது நீ ராமபிரானிடத்தில் சரணடைந்து விட்டாய். அவரோடு வாழ்வதுதான் உனக்கான அறம், ராவணனோடு வீழ்வதுதான் எனக்கான அறம் என்ற அறம் பேசுகிறார் கும்பகர்ணன். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் தான் கும்பகர்ணனுக்கும் ராமபிரானுக்கும் கடுமையான போர் நடக்கிறது. அந்த ஆகாயமே இருகூறாகி விடும் போல், அந்த தேவர்கள் எல்லாம் கலங்குவது போல் மிக பயங்கரமாக அந்த போர் என்பது நடக்கிறது. சுக்ரீவனை தூக்கி கொண்டு கும்பகர்ணன் ஓடுகிறார். அப்போதுதான் ராமபிரானுடைய அம்பு என்பது கும்பகர்ணனை தாக்கியது. ஒரு கையை இழக்கிறார், மற்றும் ஒரு கையை இழக்கிறார். சுக்ரீவன் காதையும் மூக்கையும் கடித்து விடுகிறார். ஒரு காலை இழக்கிறார், போர் செய்கிறார். ஒரு காலை வைத்துக் கொண்டு நொண்டி நொண்டி போர் செய்கிறார். மற்றொரு காலையும் இழக்கிறார். தன்னுடைய வாயாலேயே மிகப்பெரிய மலையை தகர்த்து போர் செய்கிறார். கடைசி வரையிலும் தன்னுடைய உயிர் போகக்கூடிய அளவிலும் போர் செய்தார். கடைசியில் ராமபிரானை அழைத்து சொன்னாராம், இந்த விபீடனனை நீ எப்போதும் விட்டு விடாதே, உன்னிடத்தில் நான் சரணாகதியாக அடைக்கலமாக நான் விட்டு வைக்கிறேன், விபீடனனை விட்டு விடாதே, இன்னும் ஒரு வரம் எனக்கு கொடுக்க வேண்டும். என்ன வரம்? இப்போது நான் இங்கே கிடக்கிறேன், என்னுடைய முகமானது காது இல்லாமல் மூக்கு இல்லாமல் இருக்கிறது. எனவே என்னுடைய காது இல்லாத மூக்கில்லாத இந்த முகத்தை பார்த்தால் தேவர்கள் எல்லாம் சிரிப்பார்கள், அரக்கர்கள் கூட வந்து என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டார்கள். எனவே என்னுடைய கழுத்தை அப்படியே எடுத்து நீ கடலில் போட்டுவிடு என்று ராமபிரானிடத்திலேயே சொல்கிறார். ராமபிரான் கையால் சாக வேண்டும் அல்லவா? ராமபிரான் தன்னுடைய கரத்தினால் அவருடைய சிரத்தை எடுத்து அந்த கடலில் போட வேண்டும் என்கின்ற ஆசை கும்பகர்ணனுக்கு. எதிரிகள் கூட ராமபிரானிடத்தில் சரணாகதி அடைந்தார்கள் என்பதற்கு இது நல்ல சான்று. எனவே கும்பகர்ணனும் இறந்து போகிறார். இந்திரஜித் வெகுண்டு எழுந்து வருகிறார். போர் எடுத்த உடனேயே அவர் நாகபாசனம் என்றால் நாக வடிவில் இருக்கக்கூடிய அதை கட்டுண்ட செய்வது. எனவே இலக்குவன் உள்ளிட்ட எல்லா வீரர்களும் அந்த நாகபாசனத்தினால் கட்டுண்டு மயங்கி கிடக்கிறார்கள். ராமபிரான் வந்து பார்க்கிறார். இவருடைய உடல் உயிர் இருக்கிறதா இல்லையா, இவருடைய நிலை என்ன என்று தெரியாமல் கதறி அழுகிறார். ஒரு முறை வில்லை பார்க்கிறார், ஒரு முறை லக்குவனுடைய முகத்தை பார்க்கிறார், ஒரு முறை நாகபாசன அந்த கட்டை பார்க்கிறார். விடியாத இரவை பார்த்து பார்த்து அழுது கொண்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் வானத்தில் இருந்து கருடன் வந்ததாம். அந்த கருடனுடைய அந்த சிறகினுடைய அந்த காற்று பட்டவுடன் நாகங்கள் எல்லாம் பயந்து அந்த கட்டில் இருந்து அப்படியே விடுதலை பெற்றார்களாம். நாம் இங்கே ஒன்றை சிந்திக்க வேண்டும். கண்ணதாசன் பாடுவார், பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. என்ன அர்த்தம்? பரமசிவன் கழுத்துல இருந்து நீ என்கிட்ட பார்த்து சௌக்கியமான்னு வசனம் பேசாத, நீ கீழே இறங்கி வந்தேன்னா அவ்வளவுதான். அதனால சொன்னாராம், பதிலா சொன்னது பாம்பு. என்ன சொன்னது பாம்பு கிட்ட கருடன்? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. பரமசிவன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். இந்த பாம்பும் சரி, திருமாலுக்கு படுக்கையாக இருக்கக்கூடியது எதுவென்றால் பாம்பு. திருமாலுக்கு வாகனமாக இருக்கக்கூடியது எது என்றால் கருடன். எனவே பகை கொண்ட இருவர் கூட ஒரு இடத்தில் ஒற்றுமையோடு சரணாகதியோடு வாழ முடியும் என்றால் அது கடவுளிடத்தில். இதை சொல்லக்கூடியதுதான் அவருடைய வாகனமும் அவருடைய பாம்பனையும். எனவே இருவரும் பகைவர்கள். ராமபிரான் திருமால் வா என்று அழைத்தால் கருடன் ஓடி வர வேண்டும். இவர் துயிலுகின்ற பொழுது பாம்பு படுக்கையாக இருக்க வேண்டும். எனவே இரண்டு பகை கொண்டவர்கள் கூட எங்கே ஒன்றாவார்கள் என்றால் தெய்வத்தின் முன்னிலையில். எனவே தெய்வத்தின் முன்பே நீயும் நானும் வேறல்ல என்று சொல்லும். யாராக இருந்தாலும், நல்லவர்கள் தீமை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இறைவனுக்கு முன்னால் சமம். இப்படி அந்த நாகபாசனத்திலிருந்து விடுபடுகிறார்கள். மறுநாள் மீண்டும் போர் தொடங்குகிறது. பிரம்மாஸ்திரத்தை தொடுக்க வேண்டும் இந்திரஜித் மீது என்று இலக்குவன் சொன்ன போது ராமபிரான் தடுக்கிறார். ஆனால் இந்திரஜித் என்ன செய்தார்? பிரம்மாஸ்திரத்தை விட்டு விட்டார். எல்லோரும் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுண்டு கிடந்தார்கள்.
கடைசியில் விபீடனன் அனுமனையும் சாம்பவானையும் எழுப்ப சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்தால்தான் அனைவரும் உயிர் பெறுவார்கள். அதற்குள் எல்லோரும் இறந்து போய்விட்டார்கள். ராமபிரான் இறந்து போய்விட்டார் லக்குவன் என்று நினைத்து மூர்ச்சையாகிவிட்டார். அதற்குள் சீதா பிராட்டியை அழைத்து வந்து, இங்கே பார், உன்னுடைய கணவன் எப்படி கிடக்கிறான், இலக்குவன் எப்படி இறந்து கிடக்கிறான் என்று பார். சீதை அலறுகிறாள். அப்போதுதான் திரிசடை சொன்னாலாம், இல்லை இல்லை, ராமபிரானிடத்தில் ஒரு காயமும் இல்லை, நிச்சயமாக அவர் இறந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று ஆறுதல் சொன்னாராம். எனவே அரக்கர்களுடைய அந்த உடலை எல்லாம் கடலில் போட்டு விடுகிறார் ராவணன். இறந்து போன அரக்கர்களுடைய உடலெல்லாம் இப்போது கடலில். அந்த சிரஞ்சீவி மூலிகையை அந்த மலையோடு தூக்கி வரக்கூடிய அந்த நிலையில் அந்த காற்று பட்டவுடன் லக்குவன் என்று அனைவரும் வானரப்படை வீரர்களே உயிர்த்து எழுந்து விட்டார்களாம். இப்போது ராவணன் நினைத்தான், இதே போல் அரக்கர்களையும் எழுப்பி விடுவோம். பாவம், அவசரப்பட்டு என்ன செய்து விட்டார், அரக்கர்களுடைய உடலை எல்லாம் கடலில் போட்டு விட்டார். எனவே இந்திரஜித்தும் இறந்து படுகிறார். இந்திரஜித் செய்த அந்த பிரம்மாஸ்திரமும் வேலை செய்யவில்லை. வேலை செய்தது பிரம்மாஸ்திரத்திலிருந்து மீண்டு வந்து விட்டார்கள் அனைவரும். இலக்குவன் இந்திரஜித்தை தாக்கி கொன்று விடுகிறார். அப்போது புலம்புகிறார். யார் புலம்புகிறார்? ராவணன் புலம்புகிறார். மைந்தனோ, ஐயோ என்னுடைய மகனே எனும், மகனே எனும், எந்தையோ எனும், ஐயோ என் தந்தை போன்றவனே, என் உயிரே என்று புலம்புகிறார். முந்தினேன் உனை, நான் இன்னும் உயிரோட இருக்கேன், எனக்கு முன்னாடி நீ போவதா என்று ராவணன் மிக சோகமான நிலையில் புலம்புகிறார். மண்டோதரி வந்து புலம்புகிறார். மண்டோதரி எப்படி புலம்புகிறாளாம்? மலையை முட்டிய மயில் போல புலம்பினாளாம். நாளை உன் தந்தையினுடைய நிலைமை இப்படி ஆகிவிடுமே. என்ன இருந்தாலும் கொடுமை செய்யக்கூடிய கணவர்களுக்கு எல்லாம் நல்ல மனைவிமார்கள் கிடைத்து விடுகிறார்கள். மண்டோதரி போல ராவணன் கொடுமை செய்யக்கூடியவன். ஆனால் மண்டோதரியை பாருங்கள், மகன் இறந்து கிடக்கிறான். மகன் இறந்து கிடப்பதை புலம்புவதை காட்டிலும் என்ன புலம்பினாலாம் மண்டோதரி? அஞ்சினேன் அஞ்சினேன் சீதை என்று அமுதால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகைய நன்றே. ஐயோ எனக்கு பயமாக இருக்கின்றது. சீதை என்று சொல்லக்கூடிய அந்த அமுதம் போல் இருக்கக்கூடிய அந்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தனாகிய என்னுடைய கணவருக்கும் இந்த நிலை ஏற்பட்டு விடுமே என்று மகன் இறந்து பட்டிருக்கின்றான். தன்னுடைய கணவனை நினைக்கிறாள் மண்டோதரி, புலம்புகிறாள், அழுகிறாள். மீண்டும் போர் தொடங்குகிறது. எல்லாவற்றையும் இழந்து விட்டான். தன்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய கும்பகர்ணனை இழந்து விட்டான். மற்றும் ஒரு தம்பி அடைக்கலமாக அங்கே சென்று விட்டார். மகன் இந்திரஜித், அதிகாயன் என்று எல்லோரும் இழந்து விட்டார்கள். அனைவரும் இறந்து பட்டார்கள். மண்டோதரிக்கு கணவனின் சார்பாக அனுப்ப மீண்டும் ஒரு மகன் இல்லை. கணவன்தான் இப்போது போர்க்களத்திற்கு சென்றே ஆக வேண்டும். அப்போதும் தடுத்து பார்க்கிறாள் மண்டோதரி. ராவணன் கேட்பதாக இல்லை. நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் பகையை பெற்றேன். என்னுடைய இறப்பு என்பது உறுதியாகிவிட்டது. இனி நான் விடுவதாக இல்லை. இறந்தால் அந்த ராமன் கையால் நான் இறந்து படுகிறேன் என்று சொல்லி செல்கிறார். எனக்கு நாசம் வந்துவிட்டது என்று எனக்கு தெரிந்து விட்டது. ஆனாலும் நல்ல பகைவனை நான் பெற்றிருக்கின்றேன். இறந்தால் இது போல ஒரு ஆண்மகன் கையில் நான் இறந்து பட வேண்டும் என்று போருக்கு துணிந்து செல்கிறார். ராமபிரானுடைய அந்த அம்பானது எவற்றையெல்லாம் அழித்ததாம். ராவணன் எப்படிப்பட்டவர்? முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெரும் தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடி யாராலும் வெல்லப்படாய் என கொடுத்த வரமும். முக்கோடி வாழ்நாள் உடையவர், வரம் பெற்றிருக்கக்கூடியவர் பிரம்மதேவனால், முயன்று உடைய பெரும் தவம் உடையவர். இனி யாராலும் உன்னை வெல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த வலிமையை உடையவர். ஏனை திக்கோடும் உலக அனைத்தும் செருக்கடந்த புயவலியும். எல்லா திசை யானைகளையும் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருந்தார். அந்த வானுலகத்தை, மண்ணுலகத்தை, அரக்கர் உலகத்தை என்று எல்லா உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த வலிமை அவருடைய தோல் வலிமை. இந்த அனைத்தையும் ராமபிரானுடைய அந்த ஒற்றை அம்பு என்ன செய்தனாம்? புக்கு ஓடி உயிர் பருகி புறம் போயிற்று ராகவன் தன் புனித வாழி.
அந்த ராகவனுடைய அந்த அம்பானது ராவணனுடைய வலிமையை, ராவணனுடைய வீரத்தை, ராவணனுடைய தவத்தை, ராவணனுடைய வரத்தை, அட்ட திக்குகளையும் தன் கையில் வைத்திருந்த அந்த கட்டுப்பாட்டை என்று எல்லாவற்றோடும் சேர்த்து ராவணனுடைய உயிரையும் சேர்த்து எடுத்து வந்து அப்புறத்தில் சென்று விட்டதாம். ராவணன் இறந்துபட்டு விட்டார். போர்க்களத்தில் ராவணன் இருக்கிறான். போர்க்களத்தில் இருந்த ராவணனை பார்த்து மண்டோதரி புலம்புகிறார். என்ன புலம்புகிறார்? அன்னையோ அன்னையோ, கொடியேற்கு அடுத்தவாறு அரக்கர் வேந்தன் பின்னையோ இறப்பது, முன் பிடித்திருந்த கருத்தும் பிடித்திலனே. ஐயோ, என்னுடைய கணவன் இறந்துபட்டிருக்கிறார், இவருக்கு முன்னே இருக்க வேண்டும் என்றுதானே நான் தவம் இருந்தேன், எனக்கு முன்னே இவர் இறந்து விடுவதா என்று அழுகிறார். படித்தலை முகங்கள் தானோ என்னையோ என்னையோ, ராவணனார் முடித்த பரிசு இதுவோ பாவம் என்று அழுகிறார். இன்னும் ஒன்று சொல்கிறாள். என்ன சொல்கிறாள் மண்டோதரி? வெள்ளெருக்கம் சடைமுடியான் வெற்பெடுத்த திருத்தோளும், ராவணனுடைய அந்த திருத்தோலை மேலும் கீழும் பார்க்கிறாளாம் மனைவி மண்டோதரி. இந்த திருத்தோல் தானே சிவபெருமானுடைய அந்த கைலாய மலையை அப்படியே பெயர்த்து எடுத்தது. அந்த திருத்தோலை மேலும் கீழும் எல்லிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறோ, அவருடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஒரு இடத்தை கூட விட்டு வைக்காமல், ஒரு சிறிய எள் கூட விடுவதற்கு இடம் இல்லாமல், விழுவதற்கு இடம் இல்லாமல் இடம் நாடி இழைத்தவாறோ, கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல். சீதையினுடைய நினைப்பு எங்கே இருக்கிறது, எங்கே இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்று தேடி 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 சென்ற அந்த ராமனுடைய அம்பானது உன்னை கொன்று விட்டது என்று அழுகிறார். சீதா பிராட்டியினுடைய நினைவு இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் சென்று அந்த உயிரை தேடி 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 பார்த்து கொன்றதாம். இப்படி புலம்புகிறாள் மண்டோதரி. உள்ளிருக்கும் எனக்கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாலி. அந்த ராமபிரானுடைய அந்த அம்பு என்ன செய்ததாம்? இந்த உடலில் எங்கேயெல்லாம் சீதையினுடைய நினைவு இருக்கிறது என்று தேடி 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 தடவி பார்த்து அந்த அம்பு போனதாம். ஒரு எள் கூட விழ முடியாத அந்த உடலில் அந்த அளவிற்கு மொத்தமாக அவருடைய உயிரை உருவிற்று ராமபிரானுடைய வாலி என்று புலம்புகிறார். இந்த கற்புடைய மாந்தர்களுக்கு 3 நிலையை சொல்லுவார்கள். முதல் கற்பு, இடை கற்பு, கடை கற்பு என்பது. இதில் மண்டோதரியினுடைய கற்பு முதல் கற்பு நிலையை சாரும். ஏனென்றால் இப்படி புலம்பிக் கொண்டே என்ன செய்கிறாள் மண்டோதரி என்றால், என்று அழைத்தனல் அங்கு எழுந்து அவன் பொன் தழைத்த பொறு அரு மார்பினை தன் தழை கைகளால் தழுவினல், தனி நின்று அழைத்து உயிர்த்தால் உயிர் நீங்கினாள். இப்படியெல்லாம் இந்த உடலைத்தானே ராமபிரானுடைய அந்த அம்பு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும், எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார் என் கணவர் என்று அவளுடைய தளிர் கைகளால் ராவணனுடைய மேனியை தடவி 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 பார்த்து கொண்டே தன்னுடைய உயிரையும் விட்டாளாம் மண்டோதரி. இப்படி ஒரு மனைவி ராவணனுக்கு. அரக்கன், கொடியவன், மற்றும் ஒரு பெண்ணை தன்னுடைய மனதில் நினைத்தவன். ஆனால் மண்டோதரி எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்? இப்படி புலம்புகிறாள். புலம்பி 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 ராவணனுடைய உயிர் எங்கே போனது என்று தேடி மண்டோதரியினுடைய உயிரும் போனதாம். போன உயிர் வரவே இல்லையா. இங்கே என்ன சிறப்பு தெரியுமா? மண்டோதரி என்ன சொல்லி புலம்பினாள்? எனக்கு முன்னால் நீங்கள் செல்வதா என்று புலம்பினாள். இப்போது அடக்கம் செய்கின்ற பொழுது, அந்த ஈமக்கடன் அந்திம கிரியையை செய்கின்ற பொழுது முதலில் மண்டோதரியினுடைய அந்த உடலைத்தான் கீழே புதைத்தார்களாம். அதன் பின்னதாகத்தான் ராவணனுடைய உடலை வைத்தார்களாம். முன்னதாக இந்த பூமியில் ராவணனுடைய உடல் இந்த பூமியில் விழும் முன்னர் மண்டோதரி பூமிக்கு அடியில் சென்று சேர்ந்தாள். இது தலைமை கற்பு, தலைக்கற்பு என்று சொல்லுவார்கள். கணவன் இறந்து பட்டவுடன் தன்னுடைய உயிரை விடுவது. இடைக்கற்பு என்பது கணவன் இறந்த பின்னால் அதே தீயில் ஒரு காலத்தில் வழக்கத்தில் இருந்தது. உடன்போக்கு என்று சொல்வார்கள். கணவனோடு அப்படியே தீயில் மாய்வது இடைக்கற்பு. மூன்றாவது நெறி, கணவன் இறந்த பின்னர் தவ ஒழுக்கத்தில் வாழக்கூடிய நெறி மூன்றாவது நெறி. இந்த மூவர் தான் கற்புடைய பெண்கள்.
கணவர் இறந்து விட்டால் இறைப்பணியில் தங்களை ஆட்படுத்திக் கொண்டு தவ ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய பெண்களாக இருக்க வேண்டும் என்று சொல். எனவே இந்த இடத்தில் மண்டோதரியினுடைய கற்பு தலைமை கற்பாக இருக்கிறது. அங்கே பரதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இங்கே போர் நடந்து கொண்டிருக்கிறது. ராவணன் இறந்து பட்டு விட்டான். 14 ஆண்டு காலம் நிறைவடையவிருக்கின்றது. பரதன் தீக்குளிப்பதற்கு தயாராகி விட்டான். இதோடு நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அங்கே பரதன் தீக்குளிப்பதற்கு தயாராக இருக்கிறான். எதற்காக? தன்னுடைய அண்ணன் சொன்ன நேரத்தில் வரவில்லை என்றால் நான் இறந்து படுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த காரணத்தினால் இன்னும் ராமபிரான் வரவில்லை. இங்கே போர் இப்போதுதான் முடிகிறது. சீதா பிராட்டி வருகிறாள். சீதா பிராட்டி இடத்தில் ஒரு நாடகத்தை செய்கிறார் ராமபிரான். சீதா பிராட்டி தீக்குளிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு. அக்னியில் இறங்கி அன்றலர்ந்த செந்தாமரை போல் மீண்டு வந்து இந்த உலகத்திற்கு தன்னுடைய கற்பை நிலைநாட்டினான். இது எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. பரதன் என்னுடைய அண்ணன் வரவில்லை, இந்த ஆட்சி எனக்கு வேணாம், சத்ருக்கனா இதோ இந்த ஆட்சியை நீ வைத்துக்கொள், நான் தீயில் விழுந்து இறக்கிறேன் என்று தன்னுடைய தம்பி இடத்தில் ஆட்சியை கொடுத்த போது சத்ருக்கனன் சொன்னானா. ஏன்னா ஒரு அண்ணன் தன்னுடைய அண்ணனை பாதுகாப்பதற்காக காவலுக்காக செல்வான். ஒரு தம்பி, ராமபிரானுடைய ஒரு தம்பி இலக்குவன் அண்ணனை காவல் புரிய வேண்டும் என்பதற்காக போவார். ஒரு தம்பியோ அண்ணன் வரவில்லை என்பதற்காக தீயில் மாய்வான். என்னை என்ன நினைத்தாய்? இந்த கேவலமான அரச பதவியை ஆழ்வதற்கு நீ என்னை என்ன நினைத்தாய் என்று கேட்டாராம் சத்ருக்கனன். சத்ருக்கனன் அதிக இடங்களில் பேசியதே இல்லை. பேசக்கூடிய 1-2 இடங்களில் அவருடைய வார்த்தை அப்படி இருந்ததாம். அப்படிப்பட்ட ஒரு அரசு எனக்கு தேவையில்லை. பரதன் தீக்குளிக்க செல்லும் போது கோசலை வந்து தடுத்து சொல்கிறார், என்னில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகு ஆவரும். ஐயோ, உயிரை விட துணிந்தாயே பரதா, ராமனை பெற்ற தாய் வந்து சொல்கிறார். உயிரை விட துணிந்தாயே பரதா, உன்னுடைய இந்த புகழுக்கு 1 கோடி எண்ணற்ற பல கோடி ராமர்கள் ஈடாக மாட்டார்கள். புண்ணியம் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய உயிரானது இந்த உலகத்தை விட்டு போய்விட்டால் இந்த மண்ணும் அந்த வானும் ஏன் ஒரு உயிர்களும் கூட வாழ மாட்டார்கள், நீ வாழ வேண்டும் என்று சொன்னார். அதற்கு முன் அனுமன் வந்து ராமபிரானுடைய வரவை முன்னே தெரிவித்து விட்டார். இப்போது ராமபிரான் தன்னுடைய வெற்றி முழக்கத்தோடு அயோத்தி மாநகருக்கு திரும்புகிறார். திரும்பி அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் செய்துவிட்டு எல்லா காரியங்களையும் நிறைவு செய்துவிட்டு சீதா பிராட்டியோடு ராமபிரான் அரியணையில் ஏறி அமரக்கூடிய அந்த நிலையில் யார் யாருக்கு எப்படி எப்படிப்பட்ட பெருமைகளை எல்லாம் கொடுக்கிறார் கம்பர் என்று பாருங்கள். அரியணை அனுமன் தாங்க. ராமபிரானுடைய வெற்றிக்கு முழு முதல் காரணம் அனுமன். ஏனென்றால் அந்த சஞ்சீவி மலையை தூக்கி வந்து அனைவருடைய உயிரையும் மீட்டு கொடுத்தவன் அனுமன். அந்த அனுமன் அரியணையை தாங்குகிறானாம். அங்கதன் உடைவாள் ஏந்த வாலி அடைக்கலமாக அங்கதனை கொடுத்து சென்றிருக்கிறார். வாலியினுடைய அவதாரமாக இருக்கிறார். வாலியினுடைய மகனாக இருக்கிறார் அங்கதன். அந்த வீரத்தின் அடையாளமாக, வாலி என்று சொல்லக்கூடிய அந்த வீரத்தின் அடையாளமாக அங்கதன் உடைவாளை தாங்க, பரதன் வெண்கொற்ற குடை கவிக்க. வெண்கொற்ற குடைதான் ஒரு அரசனுடைய ஆட்சியின் சிறப்பை சொல்லுவது. அந்த வெண்கொற்ற குடைதான் அந்த தலைவன், அந்த அரசன் நல்லவன் என்பதை அறிவிக்கக்கூடியது. அது நல்ல ஆத்மாவாக இருக்கக்கூடிய தன்னுடைய அண்ணனின் திருப்பாதத்தில் அணியக்கூடிய அந்த காலணிகளை வைத்துக்கொண்டு அரசாட்சி செய்த அந்த பரதன் வெண்கொற்ற குடையை தான் கவிக்க இருவரும் கவரி பற்றினார்கள். இருவரும் ஒரு புறத்தில் இலக்குவனும் மறுபுறத்தில் சத்ருக்கனன் கவரி அப்படியே வீசிக்கொண்டிருக்கிறார்கள். விரை செறி குழலி ஓங்க வெண்ணை சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌடி. இங்கே ஒன்றை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். நன்றி கடன் என்பது ஒருவருக்கு எப்படி செலுத்த வேண்டும் என்று நாம் கம்பரிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். கம்பர் எப்படி நன்றி கடன் செய்கிறாராம்? கம்பர் எப்படி நன்றி கடன் செய்கிறார்? சடையப்ப வள்ளலுக்கு, வெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும். கம்பராமாயணம் முடிவு பெறுவதற்கு, நிறைவு பெறுவதற்கு, எழுதுவதற்கு பொருள் உதவி செய்து உதவி செய்தவர் யார் என்றால் சடையப்ப வள்ளல்.
எனவே அந்த சடையப்ப வள்ளலுக்கு நன்றி செலுத்துகிறார். சடையப்ப வள்ளலுக்கு மட்டும் அல்ல, சடையப்ப வள்ளலுடைய மரபில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் பெருமிதம் சேர்க்கிறார். எப்படி? வெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் அந்த மௌலியை, அந்த ராஜ கிரீடத்தை எடுத்து கொடுக்க சடையப்ப வள்ளலுடைய மரபுள்ளோர்கள், முன்னையர்கள், அப்போது சடையப்ப வள்ளல் பிறக்கவே இல்லை. சடையப்ப வள்ளலுடைய மூதாதையர்கள் ராமாயணம் நடக்கக்கூடிய அந்த சூழலில் ராமபிரானுடத்தில் அந்த திருமுடி சூட்டுகின்ற பொழுது அவருடைய முன்னவர் ஒருவர் அந்த ராஜ கிரீடத்தை எடுத்து கொடுக்க வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. வசிஷ்டனால் அந்த கிரீடம் புனையப்பட்டு அயோத்தியினுடைய அரசை மிக சிறப்பாக ஆளுகிறார். எனவே நாம் ஏற்கனவே தொடங்குகின்ற நாளன்று ஒரு பாடலை சேவித்தோம், ஒரு பாடலை பாடினோம். அந்த பாடலை இன்றைக்கு நாம் நிறைவு செய்து விடலாம் என்று நினைக்கின்றேன். ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவன் வணங்கும் தேவனடி, தேவன் ராமன் எத்தனை ராமனடி, தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன், வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன், வெற்றி என்னும் போர் முடிக்கும் ஸ்ரீஜெயராமன், ராமன் எத்தனை ராமனடி. வம்சத்துக்கொருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமனின் கைகளில் நான் அபயம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமனின் கைகளில் நான் அபயம், ராம் 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 ராம்.